திமுகனாலே இந்துக்களுக்கு எதிராகவும் கோயிலுடைய வழிபாட்டுகளுக்கு எதிராகவும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இந்த சமூகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் கோயில் நிலத்தை பாதுகாத்தோம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்றைக்கி நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்றைக்கி விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியாக பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இப் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டிருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட் ஆர்டரே வச்சுருந்தா கூட கண்டெம்ட் வரைக்கும் போனால் கூட ரிஜிஸ்டர் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டு எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணுது? இதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு ஏன் ஏற்படலை? ஏன் கவர்மெண்ட் பீட்டர்கிட்ட இவங்க ஒப்பீனியன் வாங்கலை? ஏன் மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஏற்கனவே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு லெட்டர் வந்திருக்கு, இதை நான் என்ன செய்யட்டேன்னு ஏன் அந்த அதிகாரி கேட்கல? ஏன் அவசர கோலத்தில் இதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க? இந்த சதிகளெல்லாம் மறைப்பதற்காக முறுக்க மோந்து பார்க்குறவரும் புளியாதவரை டேஸ்ட் பண்ணி பார்க்குறவரெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய வீராவசனம் பேசுகிறா. என்னமோ அவர் வந்து அரசியல் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரியும், நம்ம நாட்டினுடைய அமைச்சராக அவர் இருந்து மிகப்பெரிய அவருக்கு ஆளுமை இருக்கிற மாதிரி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் அப்படி விளாசுறாரு. அப்படி திருப்பி திருப்பி பதில் சொல்கிறாரு. ரொம்ப ரோஷமாக பதில் சொல்கிறாரு. அந்த ரமேஷ் மாண்புமிகு அமைச்சருக்கு ரோஷம் இருக்குமுன்னா ஏன் இந்த பதிவு செய்ய வேண்டிய விஷயத்தை காப்பாற்ற வரணும்? ஏன் நீங்கள் இந்த வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றதை சொல்ல வரணும். அதெல்லாம் இருக்காமல் ஒரு பெரிய முந்திரி கொட்டை 420 நிர்மல்குமார் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், என்னடா நாட்டு மக்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு எங்களை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு அமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையில் இருந்துக்கிட்டு அந்த துறை ஆற்றிருந்தது மூர்த்திக்கிட்டு இருந்தது. என்ன மூர்த்தினா யார்? ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அரசு பொறுப்பில் இருந்தவர். நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி அமைச்சராக இருந்தால் உங்கள் அமைச்சராக இருக்கும் போதே ரோட்டில் போகிறவங்களாம் வேறு மாதிரி கேட்பாங்க. கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த திரு மூர்த்தி இருந்தாருன்னு சொல்லணும். அது யார் மூர்த்தி? மூர்த்தினா யார்? என்ன பேச்சு இது? நிர்மல்குமார் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ராத்திரியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுன்னு சொல்கிறாரு. ராத்திரியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா முட்டாள்களுக்கு தான் இது புரியாது. டோக்கன் போட்ட பிறகு யாரெல்லாம் என்னைக்கு டோக்கன் போட்டிருக்காங்களோ அந்த டோக்கன் எல்லாம் அன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகணுன்றது இது விதி. இது கூட புரிஞ்சிக்காத அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி நாட்டில் மங்குனி அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அன்றைக்கி இரவு எவ்வளோ நேரம் இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போனோம். ரைட்டு, 9 மணி 10 மணி ரிஜிஸ்டர் பண்ணாலும் எந்த அரசு நிலத்தையும் யாருக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையே? எந்த கோயில் நிலத்தையும் யாருக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையே? தூய்மையான ஆட்சின்னு சொல்லக்கூடிய விஜய் அரசாங்கம் இன்னைக்கு கோயிலோட லேண்டை இன்னொருத்தருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கும் போது நீங்கள் எப்படி எங்களை பார்த்து குற்றம் சுமத்த முடியும்? அதனால் இந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மக்கள் முன்னாடி வந்து உண்மையை பேசணுமே தவிர தேவையில்லாத அரசியல் சர்ச்சைகளை உருவாக்கி பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக மட்டுமே இந்த பிரஸ் மீட் நடந்திருக்கிறதே தவிர இவங்க யாரும் உண்மைக்கு நாட்டு மக்களுக்கு உண்மையை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு பழனியில். இந்த சிபிசிஐடி என்ன விசாரிக்க முடியும்? இதே காவல்துறை தான். எனவே இதனுடைய போக்கை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு கவனிப்போம், வாட்ச் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம். இதில் விசாரணை சரியாக நடைபெறவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தயங்காது. எனவே அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வாயடக்கம் தேவை. நாகரிகமாக பத்திரிகையாளர் முன்பு சந்திக்க வேண்டும். இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். எது செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எங்கள் மீது அவதூறை பரப்புவீர்களானால் நீங்கள் நாற்றம் அடிப்பீர்கள் என்பது மக்கள் நிச்சயமாக உங்கள் மீது குற்றம் சுமத்துவாங்க. ஆட்டை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு ஆடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருடனை விட்டுற கதையாக தான் அந்த மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஜஸ்ட் லைக் தட் லேண்டு வந்து நாங்கள் மீட்டோம், நீங்களா மீட்டிங்க? கோர்ட் ஆர்டர் மீட்டுச்சு. இந்த அப்பீல் ஏன் நீங்கள் டிலேவாக போனீங்க? இன்னும் சொல்ல போனால் ஹெச்ஆர்என்சி அப்பீல் போகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போல. ஹெச்ஆர்என்சி அதில் பார்ட்டியே இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு அப்பீல் போயிடணும். என்ன இவங்க சொன்ன இந்த உத்தரவு இது தப்பு, நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போனோம். ஆனால் ஹெச்ஆர்என்சி போகுது. இதிலிருந்து எல்லாமே ஒரு முரண்பாடு இருக்குது. இது முறைகேடு இருக்குது. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது. 10 லட்சம் 15 லட்சம் பெருமான
உள்ள சொத்தை வாங்குவதற்கு கூட பொருளாதார ரீதியில் பலமற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற, நாங்கள் விசாரித்தவரை எங்களுக்கு அறியப்படுகிற அந்த இருவர் இன்றைக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த சொத்தை வாங்கியிருக்கிறார்கள் சொன்னால், அந்த 2 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம்? யார் இது பின்னால் இருக்கிறது? ஏன் அமைச்சர்கள் முன்வந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும்?